பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். ஆக்சுவலா என் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 1 lakh டெபிட் ஆயிருக்கிறதா மெசேஜ் வந்தது. ஆக்சுவலா இப்போதைக்கு நான் பணம் எதுவும் வித்ட்ரா பண்ணல சார். என்ன சார் சொல்றீங்க? ஏடிஎம்ல எடுத்த மாதிரி வந்திருக்கா இல்ல வேற ஏதாச்சும் கம்பெனி அக்கவுண்ட்ல டெபிட் ஆயிருக்கா? ஏடிஎம்ல எடுத்த மாதிரி தான் மெசேஜ் வந்தது. நீங்க எடுக்காம எப்படி சார்? மேபி சர்வர் இஷ்யூனால பழைய மெசேஜ் லேட்டா வந்திருக்கலாம். எப்ப எடுத்ததா வந்திருக்கு டைம் பாருங்க. சார் காலையில எடுத்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆனா இப்போ நான் ஆபீஸ்ல தானே இருக்கேன். பதறாதீங்க சார், we will short it சார். முதல்ல ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. இல்ல சார், இப்பதான் நான் பார்த்தேன். கார்டு என் பர்ஸ்லயே இல்ல. நான் நேற்று நைட்டு கூட சூப்பர் மார்க்கெட்ல யூஸ் பண்ணேன் சார். என்ன சார் நீங்க முதல்ல அதை தான் சார் நீங்க சொல்லணும். கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா இமிடியேட்டா கார்டை பிளாக் பண்ணுங்க. உங்க கார்டு இதுக்குன்னே உள்ள ஆளுங்க கையில சிக்கிச்சுன்னா கிடைக்கிற கேப்ல முடிஞ்ச அளவுக்கு பணத்தை உருவிடுவாங்க சார். இல்ல சார், நான் கார்ல இருக்கும்போது தான் பர்ஸ்ல கார்டை வச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். அதுக்கப்புறம் நான் நேரா வீட்டுக்கு தான் போனேன். டோன்ட் வரி சார், இப்போதைக்கு கார்டை உடனே பிளாக் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த கார்டை வச்சு எந்த வித்ட்ராலும் பண்ண முடியாது. நீங்க கார்டு முதல்ல வீட்டில் இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா பிளாக் பண்ணதை அன்பிளாக் பண்ணி விட்டுறேன். உங்க கார்டு மேபி வீட்டில் இருந்து யாராவது அவசரத்துக்கு ஃபேமிலியில் பணம் எடுத்துக்கலாம்ல, செக் பண்ணிட்டு சொல்லுங்க சார். என்னன்னு பார்த்து. சரிங்க சார், ஓகே. சார் இதுல நீங்க சைன் பண்ணலையா? இல்ல, இது அப்புறம் பாத்துக்கலாம். நான் முதல்ல கார்டை பிளாக் பண்ணணும். அந்த டீடைல்ஸ்லாம் வீட்ல இருக்கு. நான் அந்த ப்ராப்ளம் கிளியர் பண்ணிட்டு வந்தேன். ஓகே சார். நல்லா ஸ்கின்னை பீல் பண்ணிடு ரஞ்சி. ஸ்கின்லலாம் வேக்ஸ் இருக்கும். கழுவுனாலும் அது போகாது, உடம்புக்குமே அது நல்லது கிடையாது. ஏ ராஜிமா, எப்படி இவ்ளோ கூலா இருக்கீங்க? நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். அந்த காடை காணும்னு சொல்லி எப்ப பிரச்சனை வெடிக்கும்னு மனசு படபடன்னு அடிச்சுக்குது. விஜய் கார் மாதிரி இருக்கே. பிரச்சனை ஆரம்பமாக போகுது. தர்பாரை திறந்து வை ரஞ்சிதா. மாமா தான் டென்ஷனா வராரு ராஜிமா. கார் டோரை டமால் டமால்னு சாத்துறாரு பாருங்க. சரி வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன விஜய், இந்த நேரத்துல வந்திருக்க? இந்த நேரத்துல நீ வரமாட்டியே, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? என் அக்கவுண்ட்ல இருந்து யாரோ 1 lakh எடுத்திருக்காங்கக்கா. வாட்? 1 லட்சமா? என்னடா சொல்ற? அது எப்படி உனக்கு தெரியாம எடுக்க முடியும்? இது என்ன ஆன்லைன் ஸ்கேமா? இல்லக்கா, ஏடிஎம் சென்டர்ல தான் எடுத்திருக்காங்க. ஏடிஎம் சென்டர்ல இருந்தா? கார்டு உன்கிட்ட தானே இருந்திருக்கும், அப்புறம் எப்படி எடுக்க முடியும்? ஏன் மாமா, கார்டு மிஸ் ஆயிடுச்சா? மாமா என்ன தேடுறீங்க? என் கார்டு டீடைல்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன். பிளாக் பண்றதுக்கு வேணும்ல. எங்க வச்சேன்? என்னது இவ்ளோ வேடிக்கையா இருக்கு? அது எப்படிடா உன்கிட்ட இருந்து கார்டு மிஸ் ஆயிருக்கும்? நீ அவ்ளோ கேர்லெஸ்ஸாலாம் இருக்க மாட்டியே. அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நேத்து நைட்டு வரைக்கும் ஏடிஎம் கார்டை நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நேரா நான் வீட்டுக்கு தானே வந்தேன். காலையில ஆபீஸ்க்கு போனேன். இடையில நான் எங்கேயுமே போலைங்க. அப்போ எங்க மிஸ் ஆயிருக்கும், எப்படி மிஸ் ஆயிருக்கும்? ஒரே குழப்பமா இருக்குக்கா. 1 lakhங்கிறது சின்ன விஷயம் இல்லையே. கார்டு டீடைல்ஸை ஒரு டைரியில குறிச்சு வச்சேன். அது வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. இப்போ போய் தேடணும். அதெல்லாம் தேடுவோம். ஆனா கார்டு இப்படி எல்லாம் காணாம போக கூடாது விஜய். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா வீட்ல தாண்டா எங்கேயோ மிஸ் ஆயிருக்கணும். யார் எடுத்திருப்பாங்கன்னு தான் தெரியலையே. அதானே, யார் எடுத்திருப்பா? தெரியல. நான் ஒண்ணு பண்றேன். மேல ரூமுக்கு போய் டைரி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். கச்சேரி ஆரம்பம். எப்போ மேடம் வருவாங்க, எப்போ மேல அடிக்கலான்னு காத்துக்கிட்டு. அதுக்குன்னு இப்படி ஓவரா ஒட்டிக்கிட்டு தேடாத, அப்புறம் நம்ம மேல சந்தேகம் வந்துட போகுது. சரி ராஜிமா, டன். ஆனா நீங்க வேற லெவல். நாம பதட்டத்துல இருக்கிறப்போ இப்படிதான். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற யானை கூட சில நேரம் கண்ணுல சிக்காது. அததான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? எப்படி மிஸ் ஆகும்?
எங்க போயிருக்க வாய்ப்பு இல்லையே. எங்க போச்சு? ச்சே, இந்த டைரி எங்க வச்சேன்? ச்சே. எங்க போயிருக்கோம்? எப்படி மிஸ் ஆயிருக்கோம்? நான் எங்கேயும் போலையே. இப்ப டைரியும் மிஸ் ஆயிருக்கு. வரேன் வரேன். என்ன விஜய், உன்னோட டைரி கிடைச்சதா? இல்லக்கா, டைரி அங்கேயும் இல்ல. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். எங்க போச்சுன்னே தெரியல. என்னடா, ஒருவேளை நீ ஆபீஸ்ல வச்சிருப்பியோ? ஆனா லாஜிக்கா யோசிச்சா அந்த கார்டு அக்கா, யாரு? முதல்ல காணாம போன கார்டை இமிடியேட்டா பிளாக் பண்ணிட்டு அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். எனக்கு என்னமோ மனசே கேக்கலடா. கார்டு எடுத்தவங்க இப்போதானே அதை யூஸ் பண்ணிருக்காங்க. எவ்ளோ தைரியம் இருக்கணும். மெசேஜ் வரும்னு தெரிஞ்சும் இத பண்ணிருக்காங்கன்னா அப்போ பெரிய தில்லாலங்கடியாதான்டா இருப்பாங்க. இல்லக்கா, என்னால ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டேங்கிறதை ஏத்துக்க முடியல. வாலெட்ல மத்த எல்லாமே இருக்கு. ஏடிஎம் கார்டு மட்டும் எப்படி மிஸ் ஆச்சு? வாலெட்டே காணாம போயிருந்தா கூட எனக்கு ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நான் வேற எங்கேயும் போகலையே. அப்படின்னா யாரோ பர்பஸா கார்டை எடுத்து பணத்தை வித்ட்ரா பண்ணிருக்கணும். என்ன ரஞ்சிதா? ஆமா ராஜிமா, அப்படிதான் இருக்கணும். சரி விஜய், நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ஆமா, மல்லி எங்க ரஞ்சிதா? ஒரு டீ போட சொல்லு. பாவம், அவனே டென்ஷனா இருக்கான். போ. அக்கா, விஜய், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்படியே என்னென்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ரிவர்ஸ்ல யோசிச்சு பாரு. அக்கா, அவெல்லாம் ஒன்னும் டீ போட வேணாம். எனக்கு இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற. ராஜிமா, அந்த மல்லி எங்க வீட்ல இருக்கா. மாமா இந்த பக்கமா போனதும் அவ அந்த பக்கமா கிளம்பி போயிட்டா. எங்க போனா? எனக்கு என்ன தெரியும்? கேட்டா பதிலா சொல்றா. திமிரு புடிச்சில பேசிட்டு இருக்கா. ஆயுசு 100, இவளுக்கு சாவே கிடையாது. எங்கடி போயிட்டு வர? பக்கத்துல கடைக்கு போயிட்டு வரேன். கடைக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? யாருப்பா வேணும்? மேடம், இது மிஸ்ஸஸ் மல்லிகா விஜயகுமார் வீடு தானே? ஆமா ஆமா, மல்லிகா விஜயகுமார் வீடு தான். மிஸ்ஸஸ் மல்லிகா விஜயகுமார் தானே? இந்த வீடு தான், இந்த வீடு தான். என்ன விஷயம் தம்பி? நான் பேங்க் ஸ்டாஃப் மேடம். மல்லிகா மேடம் எங்க பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண வந்தாங்க. என்ன சொல்றீங்க தம்பி? மல்லிகா அக்கவுண்ட் ஓபன் பண்ண வந்தாளா? ஏன் மேடம் அப்படி கேக்குறீங்க? அவங்க தான் வந்தாங்க. இல்ல இல்ல, நான் சும்மா தான் கேட்டேங்க. அக்கவுண்ட் ப்ராசஸ் முடிஞ்சு புக் ரெடி பண்றதுக்குள்ள அவசரமா போன் வந்துச்சுன்னு கிளம்பிட்டாங்க. மல்லிகா மேடம் எங்க பிரீமியர் கஸ்டமர் விஜயகுமார் சாரோட ஒய்ஃப் மேடம். யா யா, அதான் பாஸ்புக் ஏடிஎம்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் மல்லிகாவோட பெரியம்மா தான். என்கிட்ட தரீங்களா இல்ல மல்லிகாவை கூப்பிடவா? ஐயோ என்ன மேடம், நீங்க அவங்களோட பெரியமான்றீங்க, நம்பாம இருக்க முடியுமா? நீங்களே கொடுத்துருங்க மேடம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். வரேன் மேடம். வாங்க. பா. ஆத்தி ஆத்தி ஆத்தி, பரவாயில்லையே இந்த புள்ள. அம்மாடியோ, 1 லட்சம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காளே. இப்பதான் அவளுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி சேவிங்ஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்குது. மல்லினா கில்லில புத்திசாலி புள்ளதான் என் குழந்தை. காய் வாங்க போனியா இல்ல விதைச்சு அறுவடை பண்ண போனியா? இவ்ளோ நேரம் எதுக்குடி ஆகும்? மல்லி 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 மல்லி, நீ பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண சொல்லியிருந்தியாமே. இந்த பாஸ்புக் வாங்க கூட உனக்கு டைமே இல்லையா என்ன? வெளியே போகும்போது அதெல்லாம் செஞ்சிருக்கலாம் இல்லப்ல. அந்த பேங்க் தம்பியை நான் வழியில பார்த்தேன், உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாரு. இந்தா. எங்க கொடுங்க பாப்போம். பெரியம்மா, இது யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? இந்த அடேங்கப்பா, 1 லட்சமா? என்னது 1 லட்சமா? ஐயோ, என்னடி என்னமோ ஷாக் ஆகுற மாதிரி நடிக்கிற? எவ்ளோ தெளிவா என் தம்பி கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் அடிச்சுட்டு போய் உன் அக்கவுண்ட்ல போட்டிருப்ப. நீ பொழைச்சுப்படி. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? நான் எப்ப இவர் பணத்தை எடுத்தேன்? பின்ன
இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு பணம் எப்படி உனக்கு கிடைச்சது? ஏங்க என்ன நம்புங்க, நான் எந்த அக்கவுண்ட்டும் ஓபன் பண்ணல. பெரியம்மா, இது யார் உங்ககிட்ட கொடுத்தாங்க? அது வந்து பேங்க்ல வேலை பார்க்குற தம்பி தான். மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.